முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் தாவைக்க 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவைக்க 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர அலேக்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தாவைக்க தலைவர் விஜய். ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் தாவைக்க 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இந்நிலையில் ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு அந்த கடிதத்தில் தாவைக்க தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவைக்க 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தாவைக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது. அதன்படி பார்த்தால் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் சுமார் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக 2வது இடத்திலும் திமுக 2வது இடத்திலும் அதிமுக 3வது இடத்திலும் தொகுதிகளை கைப்பற்றியிருந்தன. இந்த ஒரு சில சூழலில் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு 118 இடங்கள் தேவையாக இருக்கிறது. தாவேகா 108 இடங்களை பெற்றுள்ள நிலையில் இன்னும் 10 இடங்களின் ஆதரவு அக்கட்சிக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரான விஜய் ஆளுநருக்கு கடிதமானதை எழுதியிருக்கிறார். தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர அர்லேகருக்கு தாவேக தலைவரான விஜய் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதம் மூலம் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என விஜய் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கோரிக்கையின் பேரில் ஆளுநர் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் விஜய் அடுத்து தங்களது பெரும்பான்மையை நிரூபிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகா 108 இடங்களை வென்றுள்ள நிலையில் இன்னும் 10 இடங்களின் ஆதரவு அவருக்கு தேவைப்படுகிறது. தாவேகாவின் வெற்றியால் மற்ற திராவிட கட்சிகளின் கூட்டணி சிதறி இருக்கிறது. இதனால் சில சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சை வேட்பாளர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க முன்வரலாம் என கூறப்படுகிறது. அதே போல ஜென்இசட் வாக்காளர்களின் ஆதரவை பெற்ற விஜயோடு நினைவது தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் என்று காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் கருத வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் 118 என்ற இலக்கை விஜய் எளிதாக எட்ட முடியும் என கருதப்படுகிறது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆளுநர் தனிப்பெரும் கட்சியான தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தாவேகா தலைவரான விஜய் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ரூபி.